பேபி நீ சாப்பிடலையானு நானும் சாப்பிட மாட்டேன் பேபி. ப்ளீஸ் பேபி சாப்பிடு பேபி. செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஹலோ, வெல்கம் டு ஜேபி சரோ. நான் உங்கள் ஜெயா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பூ கபிலா பின்னாடி நான் இருக்கிறேன். ஏசப்ப படத்தை போட்டுக்கிறாங்க, என்னன்னு தெரியலையா? உன்னை கூட்டு போவ ஏமதர்மா இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட ஆனா அல்டிமேட்டா போட்டு எடிட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஏசுவோட யமதர்ம ஸ்பீடா ஓடுறாரு. ஆனால் நம்ம ஊர் போலீஸ் மாதிரி தான். கடவுளாக இருந்தாலும் லேட்டாக தான் வருவாங்க. அவங்க கமெண்ட்ஸ் பக்கம் போய் பார்க்கும். ஏசு இவன் நம்மள பாராட்டுறானா இல்லை கலாய்க்கிற? ஏசுக்கே டவுட்டாக இருக்குது. இவனுங்க நம்மளை பாராட்டுறானுங்களா கலாய்க்கிறானுங்களான்ற மாதிரி போட்டிருக்காரு. டிவிகேவை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க. டிவிக்கு அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அப்படியே உட்காந்து இருக்கிற நான் போன் பேசி ஓட்டணும் வண்டிய. சாரிப்பா தம்பி, உங்க மேலதான்ப்பா தப்பு. தப்பு தம்பி, அவனுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. தம்பி, அவனுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. கம்முன்னு வா. இதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தலைவரே. அது வந்துங்க, ஒரு விதத்துல அது உண்மைதான். சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? இத பத்தி என்ன உங்க கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல கமெண்ட்ல போட்டு போங்க. புரிய வைக்க முடியுமா முடியாதான்னு. கடைசியில் கேட்டாம் பாரு ஒரு கேள்வி. என்ன வீடியோவா இருக்கும்? ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. என்னன்னு தெரியலையே. என்னையா இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருக்கேன்? யார் யாரையோ கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்க? எங்களை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? யார் யாரோவா? எங்க எல்லாமே எங்க ஃபேமிலி தாங்க. உங்க ஃபேமிலி மட்டுமே உட்கார்றதுக்கு இது என்ன உங்க வீடா? கரெக்டா கேக்குறீங்க. இதே கேள்வியா உங்க மேலிடத்துல போய் கேளுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. செருப்பால அடிச்ச மாதிரிலாம் இல்ல, உண்மையில செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அடிச்சிருக்காரு பொழுது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு துணி வேணும். ஓ, நீ அப்படி வரியா? இருந்தாலும் இத பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து போட்டு போயிடுங்க. பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. பார்க்கலாம் 26ல. இன்னொரு தான் நெகட்டிவிட்டி. இது விஜய் பாட்டு போல இருக்குது. இதுல என்ன இருக்குன்னு தெரியல. இதுல என்ன இக்னோர் பண்றதுக்கு என்ன இருக்குது? விஜய் பாட்டுல இக்னோர் பண்றதுக்கு என்ன இருக்கும் தெரியலையே. பார்க்கலாம். ஆனா இது எதிர்பார்க்கல. விஜய் பாட்டுல விஜய் மட்டும்தான் பார்ப்பாங்களே. இப்பதான் புதுசா ஒரு இது பண்ணிருக்காங்க. என்னடா விஜய் பாட்டுல விஜய் இல்லாமல இக்னோர் நெகட்டிவிட்டின்னு ஒரு புதுசா எடிட் பண்ணி எடிட்டர் வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல கமெண்ட்ல போட்டுருங்க. ஏதோ கல்யாண ஃபங்க்ஷன் பழுகுது பார்க்க. என்னடா பண்றீங்க?
எவன் என்ன பண்ணுவானே தெரியலையே. மாப்பிள்ளை நல்லா ஆடுறாருல்ல. கமெண்ட்ஸ் பக்கம் போய் பார்க்கும். பாவம் அவனுக்கு தெரியாது அதுதான் கடைசி சந்தோஷ தருணம்னு. யாரோ பாதிக்கப்பட்டதுல பயங்கரமா எழுதியிருக்காரு போல. இது கட்சி பேரு திமுக, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவீங்க. ஆனா அதோட ஒரிஜினல் பேரு திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஆட்சியில இருக்கும்போது எந்த நாளும் பண்ண மாட்டீங்க. அதை எதிர்கட்சியா இருக்கும்போது தப்ப தட்டி ஏப்பன்னு ஒரு நாடகம் போடுவீங்க. எலெக்ஷன் வந்தா புது ஓட்டு வாங்குறதுக்கு புதுசா ஒரு திட்டம் திக்குவீங்க. இப்போ உங்களோட ஸ்டாலின் ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா மக்களுக்கு தெரியாது ஊழலுடன் ஸ்டாலின் அப்படின்னு. ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் உங்க கட்சியில இணைக்கலான்னு பாக்குறீங்க. அப்படியே மக்களுக்கு அது மூலமா பணம் பொருளும் கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு பாக்குறீங்க. நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல தெரிஞ்சிருங்க. செய்வன்னு சொன்ன நல்ல திட்டங்களை ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வர மீதியை அப்படியே அபேஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு சங்கரி பருப்பு தாலி எருப்புன்னு தமிழ்நாட்டையே ஒரு வழி பண்ணிடுவீங்க. 5 வருஷத்துல 5 செஞ்சுரிக்கு தேவையான சொத்துக்களை மட்டும் சேர்த்து வச்சுக்கீங்க. ஆனா மக்களுக்கு என்ன நல்லதும் பண்ண மாட்டீங்க. வாய்ப்பு இல்ல. நல்லா எடிட் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். ஆனா உண்மைய புட்டு 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 வச்சிருக்காரு. எடிட்டர் நல்லா ஃபுல் ஃபார்ம்ல பண்ணியிருக்காருப்பா. ஆனா இந்த வீடியோ நான் முன்னாடியே பார்த்துட்டேன். வேற மாதிரி என்ன ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்னா சினிமாவில் தான். அது கூட செட் பண்ணணும் ஆள் வச்சு. இந்த மாதிரி நடிங்க அந்த மாதிரி நடிங்கன்னு வேற மாதிரி இப்போ என்ட்ரி கொடுக்க பாருங்க. ஆனால் அப்படியே உடம்புலாம் அப்படியே ஒரு புல் அரிக்கும் அந்த மாதிரி பார்க்கலாம். பேர் தலைவர் பாப்பா. ஆனா படத்துல கூட அந்த மாதிரி இல்லை. அப்படியே வந்தோடனே ஒரு பெரிய கருப்பு நாய் ஒண்ணு அப்படியே பம்புச்சு பாரு. வேற மாதிரி அதெல்லாம் என்ன அது பாக்குறதுக்கு ஒல்லியா இருந்தாலும் வேற லெவல்ல. பிக் பாஸ் இன் 2040. வெல்கம் டு பிக் பாஸ் 2024 ஸ்பான்சர்ட் பை அங்கே अपना काम से काम रखो, चला जाओ. வேற வந்து பாக்கறதா பாக்கற தமிழ் பிக் பாஸ் பாருமா. தமிழ் பிக் பாஸ் தான் இது. தமிழ் பிக் பாஸ் அட பாவீங்களா, அங்க தொட்டு இங்க தொட்டு ரியாலிட்டி ஷோக்கே வந்துட்டீங்களாடா. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் அங்கநாதன். தயவு செய்து வேற குக்கு வித் வடக்கன் சொல்லிட்டு ஒரு தமிழ் ஷோ இருக்கு, பாக்குறியா? எல்லாத்தோட அல்டிமேட்டா குக்கு வித் வடக்கன்னு ஒரு ஷோ இருக்குதா. அல்டிமேட்டுப்பா. நடக்கும், நடந்தாலும் வாய்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். மக்கள் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, மக்கள் யோசிக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.